நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. துணை முதலமைச்சர் சொல்றார், தேர்தல் அறிக்கையில சொன்னது. அவர் சொல்றார், இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொகையை நாங்கள் கொடுப்போம். கொஞ்சமாவது மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர் என்னன்னா, இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம், அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார். வேங்கவையில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை. எந்த சமுதாயத்திற்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக வட்டாரத்தில் இருந்து எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிக்கும், பிசிக கட்சிக்கும், மற்ற எல்லா கட்சிக்கும் 2 சீட்டு எண்ணிக்கையை குறைக்க போறாங்க. இந்த மதுரை மண்ணிலிருந்து கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆட்சியா நடத்துகிறீர்கள்? வெறும் காட்சிகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார். இவர் என்ன செய்ய போகிறார் என்று நினைக்கலாம். எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும், கடித்து பேசவும் தெரியும். மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட மாடல் கட்சிக்கு முடிவுரையை எழுதும். ஆட்சியா நடக்கிறது. 4 வருட ஆட்சி, இன்னைக்கு 4.25 வருஷம். இன்னைக்கு நான் ஏற்கனவே காலையில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். எனக்கு சிறு வயதில் இருந்த ஒரு ஞாபகம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பனகுடி பக்கத்தில் இருக்கிற ISRO ராக்கெட் டெஸ்ட் தளம், அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள். அவர்கள் இங்கு அதே ஊரை சேர்ந்தவர், எனக்கு உறவினர் போன்றவர். அப்பொழுது ஒரு ராக்கெட் டெஸ்டுக்காக என்னை உள்ள கூட்டு போயிருந்தாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்போது, நான் சின்ன பையன், ஒரு 25 வயசு இருக்கும். உள்ள கூட்டிட்டு போகும்போது எங்களெல்லாம் கதவுக்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் 100 இருக்கும். அதுக்கப்புறம் 99, 98, 97, அப்புறம் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 வரும்போது அங்க பிளாஸ்ட் ஆகி அந்த அப்படியே டிவியில் அப்படியே காட்டினாங்க. எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு திமுகவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலையில் பார்த்தேன். இன்னும் 177 நாள் இருக்கு. இன்னும் 177 நாள் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா 176. நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது 176. அதனுடைய மறுநாள் நான் செங்கல்பட்டுக்கு போனால் 175 நாள். ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றார், தேர்தல் அறிக்கையில சொன்னது. அவர் சொல்றார், இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொகையை நாங்கள் கொடுப்போம். கொஞ்சமாவது வேணும். இது 4.25 வருஷம் கொடுக்காம இன்னும் ஓரிரு மாதங்களில் கொடுப்பாங்கன்னா, ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க. 2026 இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு, மக்களுக்கு விரோதமான அரசு, இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள், இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் 2011ஆம் ஆண்டு எல்லா கட்சிகளையும் சேர்த்து
தேர்தலை போட்டியிட்டார்கள். எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதி தலைவரும் சேர்த்து போட்டியிட்டார்கள். அப்போ அம்மா ஒரு சிறிய கூட்டணி வச்சிருந்தாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு பத்திரிகையாளர் டெய்லி கேட்கறீங்களா எல்லாரும், யாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்க கேட்கறதே இல்லை. விடிஞ்சா அடைஞ்சா எங்களை அண்ணாமலையை பார்த்தாலும் சரி, அல்லது திரும்ப டாக்டர் எல் முருகனை பார்த்தாலும் சரி, உங்க கூட்டணியில அவ்வளவு பலம் இல்லையே, உங்க கூட்டணி இன்னும் ரொம்ப மோசமா இருக்க அப்படிங்கறதான் கேட்காங்களே தவிர அவங்க கூட்டணியை பத்தி பேசவே மாட்டாங்கிறார். மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர் என்னன்னா, இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம், அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார். வேங்கவையில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை. எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசுறதே இல்லை. ஆனா எல்லா காலங்களிலும் திமுகவுக்கா வேண்டியும் உதயநிதி ஸ்டாலினுக்கா வேண்டியும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர வேற எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்கவே வேண்டாம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லை என்று கூட தெரியாது யாருக்கும். ஆனால் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரியாக வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கிறது. மந்திரிகள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தொல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. யாரும் பத்திரிகைக்காரங்க அதை போய் அவங்கள்ட்ட கேட்கறதே இல்லை. நீங்க மந்திரியாக ஆசைப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. ஆனா சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக வட்டாரத்திலிருந்து எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகா கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் 2 சீட்டு எண்ணிக்கையை குறைக்க போறாங்களாம். 2 சீட்டு எண்ணிக்கையை குறைக்க போறாங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா எங்க கட்சியில புதுசா கூட்டணி சேர்ந்தாலும் அதை விட பயம், எங்களுடைய சக்தி, எங்களுடைய பலம், எங்களுக்கு மக்கள் சக்தி தான் பலம். அதுதான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோடு இன்னைக்கு இணைந்து இருக்கிறது. ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி, ஆனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய கட்சி. என்னைக்கும் இந்த 2 கட்சிகளும் தான் இணைந்த கூட்டணியாக இருக்கும், இயற்கையான கூட்டணியாக இருக்கும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க.